வணக்கம். இன்றைக்கி நாம் அருமையான கடமா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு கடமா, கனவா, ஸ்குவிட் ஃபிஷ், கணவாய் அப்படின்லாம் பேர் இருக்குது. இது ஒரு வகையான ஆக்டோபஸ் வகையை சேர்ந்தது. ஆனால் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸ்பெசிஃபிக்காக பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இடுப்பெலும்புக்கு அவ்வளோ நல்லது. இதோட டேஸ்ட்டுமே கறி மாதிரி சும்மா அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் ஒரு வாணலி வச்சு வாணலி நல்லா காஞ்சதும் இதில் 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றுங்க. அப்போ தான் இந்த கனவா மீன் வறுவல் நல்லா சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஏற்கனவே பொடியை கட் பண்ண 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 60லேருந்து 70% வெங்காயம் வதங்கினா போதும். எந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை நல்லா ஒரு 70% வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த கடமா வறுவல் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கட் பண்ண 2 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த தொக்கு நல்லா இருக்கும். இப்போ இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் அப்படின்னா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நம்ம அவசரமாக வதக்குறோன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ இதில் ஏற்கனவே வேக வச்ச கடமாவை நம்ம சேர்த்துக்கலாம். கடமாவை நான் அந்த தண்ணி ஊற்றாமல் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான். ஏன்னா கடமாவே நல்லா தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வேக வச்சு நம்ம வதக்கி பண்ணும்போது சீக்கிரமாகவும் நமக்கு குக் ஆகிடும். அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வேணும்னா கடமாவை டேரெக்டாக கூட போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கி வரவும் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இதை சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள் சேர்த்து இதில் டேரெக்டாகவே நீங்கள் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றுனாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் நல்லா நிறைய தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. என்ன தான் வேக வச்சாலுமே கடமா நல்லா தண்ணி விடும். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நாம் இதில் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விடணும். பார்க்கவே நல்லா யம்மியாக இருக்குது. ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு சூப்பரான கடமா ரெடி ஆகிடும். பாருங்கள் நல்லா இதை கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தீங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரும்போதே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகவும் இதில் நாம் கொத்தமல்லியை போட்டு சர்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்மளோட சூப்பரான கனவா வறுவல்
கடமா வறுவல் ரெடி. இது இட்லி, தோசை, சாம்பார் சாதம், ரசம் சாதம், மீன் குழம்பு, கறி குழம்பு, போட்டி குழம்பு இது கூடலாம் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த அட்டகாசமான ரெசிபியை நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.